நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆதவன் உதிக்கும் முன் எழுவீர், நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். ஆதவன் உதிக்கும் முன் எழுவீர், நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். காலை ஜெபத்தினில் கடவுள் வடிவினில் கர்த்தர் தோன்றிவிட்டார். நம் கர்த்தர் தோன்றிவிட்டார். ஆதவன் உதிக்கும் முன் எழுவீர், நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று மே மாதம் 11ஆம் தேதி திங்கள் கிழமை. பவுல் பேசியதை அநேகர் கேட்டுக்கொண்டிருந்த பொழுதும் ஒரு சிலர் ஆண்டவருடைய வார்த்தையால் அவர்கள் தொடப்பட்டார்கள். அப்படியாக தியத்திரா நகரைச் சேர்ந்த பெண் ஒருவர் அவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தார். அவர் ஆண்டவருடைய மிகப்பெரிய கிருபையால் அவருடைய உள்ளத்தை இறைவார்த்தை தொடும்படி ஆண்டவர் செய்தார். ஆண்டவர் அவர் உள்ளத்தை திறந்ததனால் அவரும் நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெற்றார். இதோ நாமும் ஆண்டவருடைய வார்த்தையால் தொடப்பட்டிருக்கிறோமா? நம்முடைய உள்ளங்களும் ஆண்டவருடைய இரக்கத்தால் திறக்கப்பட்டிருக்கிறதா என்பதை நாமும் நினைத்து சிந்தித்து கடவுளுக்கு நன்றி கூறி புகழ் பாடுவோம். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். இந்த திருப்பாடல் 149 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. பல்லவி வார்த்தையாக ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். கடவுள் தம் பிள்ளைகளின் மீது விருப்பம் கொள்கிறவராக இருக்கிறார். நாம் எவ்வளவுதான் பாவிகளாக இருந்தாலும் நம் மீது விருப்பம் கொண்டு நம்மை வழிநடத்துகிற இந்த தெய்வத்தை புகழ்ந்து பாடி ஆராதிப்போம். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். திருப்பாடலின் வரிகள் நமக்கு உரைக்கிறது, இஸ்ரேல் தன்னை உண்டாக்கினவரை குறித்து மகிழ்ச்சி கொள்வதாக. சீயோனின் மக்கள் தம் அரசரை முன்னிட்டு களி கூறுவார்களாக. கடவுளை நாம் புகழ்ந்து பாட அழைக்கப்படுவதனுடைய முக்கியமான அடையாளம், அவரே நம்மை தாயின் கருவில் தெரிந்தெடுத்து உருவாக்கியவர். நம்மை ஒரு குடும்பமாக, ஒரு இனமாக அவரே காத்து வழி நடத்துகிறார். இந்த நல்ல தெய்வத்தை நாம் புகழ்ந்து பாடுவது நமக்கு ஆன்மீக எழுச்சியை தருகிறது. இதை உணர்ந்தவர்களாக
ஆண்டவரை புகழ்ந்து பாடி ஆராதிப்போம். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக. மத்தளம் கொட்டி யாழிசைத்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. இந்த வார்த்தைகளை எல்லாம் நாம் வாசிக்கிற போது கைத்தாளங்களோடும் நாம் வாயார பாடியும் கடவுளை புகழ்ந்து போற்றுகிற போது கடவுள் உண்மையாகவே மகிழ்ந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். இந்த அன்பு தெய்வம் நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நம்முடைய உள்ளத்திலே நினைத்தவர்களாக அவரை புகழ்ந்து பாடி ஆராதிப்போம். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். அன்பே உருவான இறைவா, நம்முடைய இரக்கம் நிறைந்த கரங்களில் நாங்கள் எங்களை ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஒருவர் மட்டுமே எங்கள் தெய்வமாக இருக்கிறீர். நாங்கள் உம்மை புகழும்படியாகவே நீர் எங்களுக்கு நன்மைகளை செய்து எங்களை எல்லாவிதமான துன்பத்திலிருந்தும் விடுவித்து பாதுகாக்கிறீர். நாங்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து வருகிற போது மீண்டும் எங்களுக்கு உம்முடைய மன்னிப்பை அளித்து எங்களை வாழ வைக்கிறீர். நீர் செய்கிற எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறி தொடர்ந்து உம்முடைய இரக்கத்தில் பயணிக்க அருள் வேண்டி மன்றாடுகிறோம். ஆமென். நாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே.